ஒரு மரத்தில் ஒரு குருவியும் கழுகும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த கழுகு தினமும் என்ன பண்ணுன்னா, அதனுடைய இறக்கையை கொண்டு மேலே வேகமாக பறந்து வெகு தூரம் பறந்து போகும். இதை குருவி பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னடா அது, கழுகும் ஒரு பறவை தான், நம்மளும் ஒரு பறவை தான், நம்மளால் மட்டும் ஏன் பறக்க முடியாது, நம்மளும் கழுகு மாதிரியே மேலே பறக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கவ்வளோ பயிற்சி பண்ணலாம், பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலையும் கழுகு மாதிரி மேலே பறக்க முடியும்னு சொல்லிட்டு குருவி என்ன பண்ணுது, பறந்து பறந்து பார்த்துட்டே இருக்குது, மேலே மேலே போயிட்டே இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அளவு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதனால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் விடாமுயற்சியாக அது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சமயத்துக்கு அப்புறம் அதனால் பறக்க முடியல. உடனே மேலேருந்து மயங்கி கீழே ஒரு குளத்தில் விழுந்தது. குளத்தில் விழுந்த உடனே அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு இருக்குது. அந்த கொக்கு ஓடி என்னாச்சு குருவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி மேலே தண்ணி கொஞ்சம் எடுத்து போட்டு அந்த குருவியை எழுப்புது. குருவி என்ன ஆச்சு, மேலே நீ பறந்து இருந்தியே, மரத்தில் எங்காவது பட்டு அடிபட்டுச்சா, அதான் கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குது. அதுக்கு குருவி சொல்லுது, அப்படிலாம் எதுவும் இல்லை, அங்கே பார்த்தியா ஒரு கழுகு பறக்குதுல்ல, ஆமாம் பறக்குது, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்குது கொக்கு. அந்த கழுகு மாதிரியே நானும் மேலே உயரமாக பறக்கணும்னு சொல்லிட்டு நானும் தினமும் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஒரு சமயத்துக்கு அப்புறம் என்னால் அது மாதிரி பறக்கவே முடியல, மயக்கமாக வந்துடுச்சு. அதனால தான் மேலேருந்து மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கொக்கு சிரிக்குது. சிரிச்சிட்டு அது என்ன சொல்லுது, குருவியே, கழுகின் திறமையும் உருவமும் வேறு, உன் உருவம் அமைப்பு வேறு. உன்னால் ஒருபோதும் கழுகு போல பறக்க இயலாது. என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது, சரியா? அந்த மாதிரி ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அது மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னவொடனே குருவிக்கு அது பண்ண தப்பு என்னான்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுச்சு, சரிங்களா? இந்த கதையினால் ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன தெரியுமா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. அதுதான் அந்த பழமொழி. இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன புரியுது? எப்பொழுதும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றது போல ஆசைப்பட வேண்டும். அதனால் நம்மால் செய்ய முடிந்த செயலை மட்டுமே செய்ய வேண்டும். அதுவே அறிவுடையதாகும். சரிங்களா? அடுத்த கதையில் சந்திப்போமா?